அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்படுவது வழக்கமாக ஒன்று. இந்நிலையில் ஆயுத பூஜை, விஜயதசமி, அக்டோபர் 2ஆம் தேதி உள்ளிட்ட காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவு உள்ளது. கடந்த 2 நாட்களாகவே சுற்றுலா பயணி எண்ணிக்கை நேற்று அதிகப்படியாக காணப்பட்டது. முக்கியமாக இங்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள், முக்கியமாக கேரளா பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணியும் சரி, அதேபோல் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள், அதேபோல் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து கூட சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் தற்போது வருகின்றனர். முக்கியமாக பார்க்க வேண்டாம், இந்த நகரில் முக்கிய பகுதியாக காணப்படக்கூடிய அப்சர்வேட்டரி, கலையரங்கம், மூஞ்சிக்கல் இருக்கக்கூடிய சீனிவாசபுரம், கல்லறைமேடு உள்ளிட்ட நகரில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டது. அது நம்மால் அதை பார்க்க முடியாது. மேலும் இந்த 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் அணி வைத்து காத்திருக்கிறது. அதே போல் ஊர்ந்தபடி மலைச்சாலை பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு உரிய நேரத்துக்கு செல்ல முடியாத ஒரு பெரும் அவதிக்குள்ளாகி தற்போது வருகின்றனர். மேலும் விரைவில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்திற்கு மாற்றுச்சாலை மற்றும் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தர வேண்டும். அதே போல் உள்ளூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை மற்றும் சுற்றுலா பயணி சுற்றுலா பயணிகள் கோரிக்கையாகவே இதை பார்க்க முடிகிறது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.